தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வெள்ளைக்காரர்கள் பேசும் ஆங்கிலத்துக்கும் நாங்கள் பேசுகிற ஆங்கிலத்துக்கும் இடையிலான சில வேறுபாடுகள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான வீடியோ என்பதால் முழுமையாக பாருங்கள், தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் வீடியோவை பார்ப்போம். ரைட், கவனிங்க. எனக்கு தெரியாதுன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. நாங்கள் சாதாரணமாக எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வோம்? ஆங்கிலத்தில் எனக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இதுவே வெள்ளைக்காரர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா இந்த வாக்கியத்தை, வெள்ளைக்காரர்கள் சொல்லும்போது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது எப்படி பெரும்பாலும் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் நோவுக்கு பதிலாக டுனோ, டுனோன்னு பயன்படுத்துவாங்க. டோன்ட் நோவுக்கு பதிலாக டுனோ. அப்போ எனக்கு தெரியாதுன்னு அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? பெரும்பாலும் ஐ டுனோ. ஐ டுனோ, எனக்கு தெரியாது. நாங்கள் சாதாரணமாக எப்படி பயன்படுத்துவோம்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அவங்க எப்படி சாதாரணமாக பயன்படுத்துவாங்க? பெரும்பாலும் ஐ டுனோ. ஐ டுனோ. ரைட், விளங்கினதா? மூவிஸ்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். டோன்ட் நோக்கு பதிலாக பெரும்பாலும் டுனோவை தான் பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஐ டுனோ. ரைட், எனக்கு தெரியாது அவர்கள் எங்கே போனார்கள் என்று. எனக்கு தெரியாது அவர்கள் எங்கே போனார்கள் என்று. எனக்கு தெரியாது அவங்க எங்கே போனாங்கன்னு. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? யோசிங்க. நாங்கள் சாதாரணமாக எப்படி இதை உருவாக்கி கொள்வோம்? எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அவர்கள் எங்கே போனார்கள் என்று. where they went. where they went. எனக்கு தெரியாது அவர்கள் எங்கே போனார்கள் என்று எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் நோ where they went. I don't know where they went. இதுவே வெள்ளைக்காரர்கள் எப்படி பயன்படுத்துவாங்க? வெள்ளைக்காரர்கள் டோன்ட் நோக்கு பதிலாக பெரும்பாலும் என்னத்தை பயன்படுத்துவாங்க? டுனோ. டுனோ. அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வாங்க? எப்படி நாங்கள் உருவாக்கி கொள்வது? ஐ டுனோ where they went. ஐ டுனோ where they went. எனக்கு தெரியாது அவங்க எங்கே போனாங்கன்னு, அவர்கள் எங்கே போனார்கள் என்று எனக்கு தெரியாது. ஐ டு நோ where they went. ரைட், விளங்கினதா? சாதாரணமாக நாங்கள் ஐ டோன்ட் நோன்னு பயன்படுத்துவோம், அவங்க ஐ டு நோன்னு பயன்படுத்துவாங்க. ரைட். ரைட், கவனிங்க. எனக்கு தெரியாது அவர்களுக்கு எங்கே போக வேணும்னு. எனக்கு தெரியாது அவர்களுக்கு எங்கே போக வேணும்னு. எனக்கு தெரியாது அவங்களுக்கு எங்கே போக வேணும்னு. இது எப்படி இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ where they want to go. I don't know, எனக்கு தெரியாது where they want to go. எனக்கு தெரியாது அவர்களுக்கு எங்கே போக வேணும்னு. I don't know where they want to go. இதுவே வெள்ளைக்காரர்கள் இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வாங்க? பெரும்பாலும் டோன்ட் நோவுக்கு பதிலாக டுனோ. I do know where they want to go. I do know where they want to go. எனக்கு தெரியாது அவர்களுக்கு எங்கே போக வேணும்னு. ஐ do know where they want to go. ரைட், விளங்கினதா? எனக்கு தெரியாது அவளுக்கு எங்கே போக வேணும்னு. எனக்கு தெரியாது அவளுக்கு எங்கே போக வேணும்னு. இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் உருவாக்கி கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவளோட கதைக்க வேணும். எனக்கு அவளோட கதைக்க வேணும். இந்த வாக்கியத்தை நாங்கள் எப்படி சாதாரணமாக உருவாக்கி கொள்வோம்? யோசிங்க. எனக்கு அவளோட கதைக்க வேணும்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். எனக்கு அவளோட கதைக்க வேணும். இதே வெள்ளைக்காரர்கள் எப்படி சாதாரணமாக உருவாக்கி கொள்வாங்க? பெரும்பாலும் வாண்ட்டுக்கு பதிலாக ஒனன்னு பயன்படுத்துவாங்க. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. வாண்ட்டுக்கு பதிலாக ஒன. ஐ wanna talk to him. I wanna talk to him. வாண்ட்டுக்கு பதிலாக அவங்க பெரும்பாலும் என்னத்தை பயன்படுத்துவாங்க? ஓன. ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம்னு நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துவோம். அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? ஐ wanna talk to him. வாண்ட்டுக்கு பதிலாக ஒனவை பயன்படுத்துவாங்க. திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பெரும்பாலும் ஒனன்னு தான் சொல்லுவாங்க. ஐ wanna. வாண்ட்டுக்கு பதிலாக ஒன பயன்படுத்துவாங்க. ரைட். எனக்கு இன்று உன்னை சந்திக்க வேணும். எனக்கு
இன்று உன்னை சந்திக்க வேணும். எனக்கு இன்றைக்கி உன்னை சந்திக்கணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சாதாரணமாக நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்வோம்? ஐ வாண்ட் டு மீட் யூ டுடே. ஐ வாண்ட் டு மீட் யூ டுடே. எனக்கு இன்று உன்னை சந்திக்க வேணும். ஐ வாண்ட் டு மீட் யூ டுடே. இதுவே வெள்ளைக்காரர்கள் எப்படி உருவாக்கி கொள்வாங்க? வாண்ட் டுக்கு பதிலாக ஓனை பயன்படுத்துவாங்க. ஓனை. ஐ வாண்ட் மீட் யூ டுடே. ஐ வாண்ட் மீட் யூ டுடே. எனக்கு இன்று உன்னை சந்திக்க வேணும். ஐ வாண்ட் மீட் யூ டுடே. ரைட். எனக்கு இன்று வீட்டுக்கு போக வேணும். எனக்கு இன்று வீட்டுக்கு போக வேணும். இதை இங்கிலீஷில் உருவாக்குங்க. வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்தும் முறையை பயன்படுத்தி இங்கிலீஷில் உருவாக்கி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவனுக்கு கோல் ஒன்று எடுக்க வேணும். எனக்கு அவனுக்கு கோல் ஒன்று எடுக்க வேணும். இது எப்படி நாங்கள் சாதாரணமாக உருவாக்கி கொள்வோம்? யோசிங்க. ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் அ கால். ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் அ கால். எனக்கு அவனுக்கு கோல் ஒன்று எடுக்க வேணும். ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் அ கால். இதுவே வெள்ளைக்காரர்கள் எப்படி பயன்படுத்துவாங்க? ஐ வாண்ட் கிவ் ஹிம் அ கால். ஐ வாண்ட் கிவ் ஹிம் அ கால். எனக்கு அவனுக்கு கோல் ஒன்று எடுக்க வேணும். ஐ வாண்ட் கிவ் ஹிம் அ கால். ரைட். ஓகே நண்பர்களே, இன்றைக்கு பார்த்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.